பிரபல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஷேன் வார்னே மரணத்தில் முக்கிய தடயத்தை மூத்த போலீஸ் அதிகாரி மறைக்கச் சொன்னாரா? ஹோட்டலில் அவரது உடல் அருகே இருந்த தடை செய்யப்பட்ட முக்கிய பொருள் என்ன? இதயம் பலவீனமானவர்கள் அதை எடுத்துக்கொண்டால் உயிருக்கே ஆபத்தா? அதனால் தான் ஷேன் வார்னே எடுத்து கிடந்தாரா? யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது? 3 ஆண்டுகளுக்கு பின் உலகையே அதிர வைத்த போலீஸ் அதிகாரியின் முக்கிய தகவல். கிரிக்கெட் வரலாற்றில் சுழற்பந்து வீச்சு என்றாலே ஒரே ஒரு பெயர்தான் ஞாபகம் வரும் என்றால் அது பிரபல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஷேன் வார்னே என்றே கூறலாம். 2022 ஆண்டு தாய்லாந்து சென்ற ஷேன் வார்னே ஹோட்டலில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்பட்டது ஆஸ்திரேலியாவை மட்டுமில்லாமல் கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த ஒரு நிலையில் ஷேன் வார்னே மரணத்தில் 3 ஆண்டுகளுக்கு பின் மறைக்கப்பட்ட உண்மை ஒன்று வெளியே வந்து உலகையே அதிர வைத்திருக்கிறது. ஆம், ஷேன் வார்னே இறந்து கிடந்த போது அவரது அருகே இருந்த முக்கிய தடயத்தை மூத்த போலீஸ் அதிகாரி மறைக்கச் சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆம், அவரது உடல் அருகே உணர்வை தூண்டும் மருந்து இருந்ததாக கூறப்படுகிறது. அதை இதயம் பலவீனமானவர்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் கூறப்படுகிறது. மேலும் அது தாய்லாந்தில் தடை செய்யப்பட்ட மருந்து என்றும் கூறப்படுகிறது. அதை ஒருவேளை ஷேன் வார்னே எடுத்திருக்கிறாரா? அப்படி எடுத்துக்கொண்டால் எவ்வளவு எடுத்துக்கொண்டிருப்பார் என்றும் தற்போது தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. முக்கியமாக ஷேன் வார்னே அருகே வாந்தி எடுத்ததற்கான அடையாளமும் ரத்தமும் இருந்ததாக தகவல் வெளியாகி தற்போது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இதையெல்லாம் பார்த்த மூத்த போலீஸ் அதிகாரி ஷேன் வார்னே பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்று அந்த மருந்து இருந்ததற்கான தடயத்தை அகற்றக்கூடியதாகவும் கூறப்படுகிறது. இந்த அனைத்து தகவல்களையும் ஒரு போலீஸ் அதிகாரி கூறியிருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூத்த போலீஸ் அதிகாரியிடமும் விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே உண்மை நிலவரம் என்னவென்றும் அவரவர்கள் தரப்பு என்னவென்றும் தெரிய வரும். 3 ஆண்டுகளுக்கு பின் வெளியுலகுக்கு தெரிய வந்த மறைக்கப்பட்ட உண்மை, உலகையே அதிர வைத்த போலீஸ் அதிகாரியின் முக்கிய தகவல்.